ஓட்டு சொல்லி மக்கள் அக்காளுக்கு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் மகள் லைஃப். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக இருக்கீங்கன்னு சொல்லி நானுமே நம்புகிறேன். ஸோ இன்றைக்குள்ள வீடியோ வந்து என்னோடய கரண்ட் மார்னிங் ரொட்டீன் தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ ரீசெண்ட் டேஸாக இல்லை, ஒரு 10 டேஸாக வந்து இந்த ரொட்டீனை வந்து நான் ரெகுலராக வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த வீடியோ கிளிப்பிங் பார்த்தீங்கன்னா 3rd டே எடுத்திருந்தது. ஏன்னா நான் வந்து கண்டினியூ பண்ணுவேனா மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே ஒரு டவுட்டாக ஆகிடுச்சுது. ஸோ நம்ம 10 டேஸ்க்கு மேலே கண்டினியூ பண்ணதுக்கப்புறம் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு தான். ஸோ இதே போல் பார்த்தீங்கன்னா பாப்புட்டி வந்து 5th மந்தில் இருக்கும்போது நான் வாக்கிங் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணோம். ஃபஸ்ட்டு ஒரு 3 டேஸ் நல்லா தான் இருந்தது. 4th டே பார்த்திங்கன்னா அந்த காலில் பார்த்திங்கன்னா நான் சப்பல் போட்டுட்டு வந்து வாக்கிங் போயிருந்தேன். காலில் வந்து அந்த அறுக்கும் இல்லையா, நம்ம ரொம்ப நேரம் வந்து வாக் பண்ணால், ஸோ அந்த மாதிரி ஆகிடுச்சது. 5th டே பார்த்திங்கன்னா சுத்தமாக நடக்க முடியல. 6th டேலேருந்து பார்த்திங்கன்னா மழை வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சுது. ஸோ மழைக்கே வந்து பொறுக்கில் நாங்கள் நடந்தது. ஸோ அதை அப்படியே வந்து ஸ்டாப் பண்ணிட்டோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பாப்புட்டிக்கு 1.25 வயசு ஆகுது. இப்போ மாதிரி நம்ம ஸ்டார்ட் பண்ணால் தான் வந்து வெயிட் லாஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு நல்ல ஒரு ஹேபிட்டை வந்து இப்போ ரீசெண்டாக 10th டே நான் இன்றைக்கி வாய்ஸ் கிளிப் பண்ணுறேன், வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன் இல்லையா, இன்றைக்கி வந்து 10th டே. ஸோ வந்து இப்போ வந்து கண்டினியூஸாக வந்து 10 நாள் வந்து அழகாக போயிட்டுருக்கும். ஸோ அதனால தான் வந்து நான் 11ஆவது நாள் வந்து அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 10ஆவது நாள் வந்து எடிட்டிங் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ மார்னிங் பார்த்தீங்கன்னா பாப்புட்டி வீட்டில் தூங்க வச்சுட்டு தான் வந்து கிளம்புவோம். சில டைம் பார்த்தீங்கன்னா 7 o'clock ஆகிரும் எனக்கு கிளம்புறதுக்கு. ஏன்னா அவள் அழுதுட்டானா அவளோட போகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஃபஸ்ட் டே வந்து கூட்டிகிட்டு போயிருந்தோம். ஸோ ஹஸ்பண்ட் வந்து வாக் பண்ணல, அவங்க வந்து உட்காந்து அவளே தான் பார்த்துட்டு இருந்தாங்க. ஏன்னா பாப்புட்டியை வச்சு நமக்கு வந்து கம்ஃபர்டபுளாக வாக் பண்ணாமல் இருக்காது. ஏன்னா நம்ம வந்து ஒரு இதில் ஸ்பீடாக வாக் பண்ணோம், பாப்புட்டி வந்து கை பிடிச்சிட்டே நடப்பா இல்லையா. ஸோ அவளுக்கு வந்து கம்பெனி கொடுக்கணும், நம்ம ஸ்லோவாக நடந்த மாதிரி இருக்கும். ஸோ அதில் பாப்புட்டியை வந்து தூங்க வச்சுட்டு மாமிகிட்ட சொல்லிட்டு தான் வந்து மார்னிங் வந்து வாக்கிங் போவோம். ஸோ இங்கேருந்து பக்கத்துலேயே தான் வந்து போகிறதுனால பாப்புட்டி தான் மாமி கால் பண்ணால் உடனே வந்து வந்துடலான் தான். பாப்புட்டி வந்து மார்னிங் மட்டும் அவள் வந்து எந்திரிச்சதுமே அவளை யாருமே தூக்கக்கூடாது, நான் மட்டும்தான் தூக்கி அவளை கம் பண்ண முடியும். நெக்ஸ்ட் அவளை ஃபீட் பண்ணால் மட்டும்தான் அவள் அதில் வந்து கொஞ்சம் வெளியே வருவாள். இல்லைன்னு வைங்களா, ரொம்ப அடம்ட்டாக அழுதுகிட்டே இருப்பாள். ஸோ இதனாலேயே வந்து எனக்கு வாக்கிங் எதுவுமே பண்ண முடியாமல் அப்படி இருந்தேன். சரி, இப்போ வந்து நம்ம வேறு வழி இல்லை, 65 kgs வந்து நான் வந்து போயிட்டுருக்கேன். ஸோ இதுக்கு மேலே வெயிட் போட்டால் கண்டிப்பாக வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து நான் ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும் 30+ ஏஜ் ஆகும்போது. ஸோ அதனால் இப்போ வந்து கண்டினியூஸாக வந்து ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஃபஸ்ட் டேலாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து ஒரு 3 ரவுண்ட் தான் அடித்தேன். அதுக்கு மேலே என்னால் வந்து நடக்க முடியலை கிரவுண்டில். அதுக்கப்புறம் 4th டேலாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து ஃபஸ்ட் டேவெலாம் 15 minutes 20 minutes, அப்புறம் வந்து 30 minutesலேருந்து 45 minutes வரை இப்போதைக்கு இந்த 10th டே வரும்போது போயிட்டுருக்கும். அது கூட வந்து எக்ஸசைஸுமே நான் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ எக்ஸசைஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கம்மியாக தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து 5 ஸ்டெப்பாக தான் பண்ணிட்டு இருந்தேன். ஃபுல் பாடி வந்து வெயிட் லாஸ் எக்ஸசைஸ் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து நான் யூடியூப்பில் வந்து ஓட விட்டுட்டு கூடவே பண்ணிகிட்டு இருந்தேன். கால்லாம் பார்த்திங்கன்னா பயங்கர வந்து பெயின் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சிது. 3rd 4th டேலலாம் என்னால் சுத்தமாக நடக்கவே முடியாது. நொண்டி தான் நடந்துட்டு இருந்தேன். அந்த அளவுக்கு வந்து ரொம்ப பெயினாக இருந்தது. பட் வந்து இதை விடக்கூடாது, இதை அப்படியே கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிட்டுருக்கோம். எந்த அளவுக்கு பாசிபிள் ஆகும்னு தெரியல. ஸோ இது கூட நம்ம வந்து ஃபுட் டயட்டும் இருந்தால் நான் மேபி வந்து ஈஸியாக வந்து வெயிட் லாஸ் ஆகலாம்னு நினைக்கிறேன். பட் ஃபுட் கண்ட்ரோல் பார்த்திங்கன்னா என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியலை. இதுவுமே பார்த்திங்கன்னா மார்னிங்லாம் இப்போ 2 தோசை அப்படி தான் எடுக்கிறேன். மத்தியானம் வந்து மீல் வந்து கம்மியாக தான் சாப்பிட்றேன். நைட்டு வந்து டிஃபன் எடுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் எனக்கு வந்து டிஃபன் எடுக்கிறதுக்கு சுத்தமாக பிடிக்கல. ரைஸ் சாப்பிட்டு பழகினால நைட் வந்து சாப்பிட்டா தான் கொஞ்சம் நிம்மதியாக தூக்குற மாதிரி ஃபீலாக இருக்கும். இருந்தாலும் இப்போ கடைசியாக ஒரு 3 days மட்டும் நைட் வந்து தோசை சப்பாத்தி வந்து இதுக்காக தான் சாப்பிட்டுட்ருக்கிறேன். பட் எந்த அளவுக்கு வந்து ஒர்க் அவுட் பண்ணி எனக்கு வெயிட் லாஸ் ஆகுன்னு தெரில. நான் வந்து 1 month இதை வந்து கண்டினியூவாக பண்ணி எனக்கு வந்து ஒரு 3 to 5 kgs கம்மியான கூட நான் கண்டிப்பாக நான் என்னென்ன எக்ஸசைஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில்டாக உங்களுக்கு கூட ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீட்டுக்கு வந்ததுமே ஃபஸ்ட்டு வந்து நல்ல சுடு தண்ணி போட்டு 1 கப் வந்து எடுத்துட்டேன். ஸோ சுடு தண்ணி நம்ம வந்து எந்திரிச்சதுமே குடிக்கிறதும் ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லை, நம்ம சாப்பிட்டு முடிச்சதும் 1 கப் வந்து வார்ம் வாட்டர் குடிக்கிறனால நம்ம கெட்ட கொலஸ்ட்ரால் அப்படி எது இருந்தாலும் போயிடும். வெயிட் வந்து கம்மியாகுமா என்னன்னு கேட்டான்னு தெரில. பட் வந்து வெயிட் வந்து ஜாஸ்தி ஆகாது, கரெக்டாக அப்படி மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அதனால் வந்து நம்ம இந்த டைமில் வாக்கிங் போயிட்டு எக்ஸசைஸ் பண்ணிட்டு வார்ம் வாட்டர் 1 கப் எடுத்தோம்னா நமக்கு வந்து பேலன்ஸ் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு வந்தது 1 கப் எடுத்துட்டேன்.
அம்முட்டிக்கு இப்போ வந்து எக்ஸாம் தான் போயிட்டுருக்கு. ஸோ அதில் மதியம் வந்து 1:00 வந்து வீட்டுக்கு வந்துடுவான். ஸோ அதில் வந்து வீட்டுக்கு வந்ததுமே தோசை சுட்டு தேங்காய் சட்னி அரைச்சிட்டேன். ஸோ அதில் அம்முட்டிக்கு அந்த தோசையை வந்து வச்சு விட்டுட்டோம்னா ஒரு 12:00 போல் ஸ்நாக்ஸ் டைம் உண்டு. அந்த டைமில் வந்து தோசை எடுத்துப்பான். ஸோ வீட்டுக்கு வந்ததும் 1:00 மேலே வந்து சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். அம்முட்டியும் ஸ்கூலுக்கு அனுப்புனதுமே நானுமே இருந்து தோசை எடுத்துக்கிட்டேன். நான் இன்றைக்கி 2 தோசை தான். ஸோ ரொம்ப மெல்லிஸாக சுட்டு வந்து 2 தோசை வந்து இன்றைக்கி எடுத்துக்கிட்டேன். டீ குடிக்கக்கூடாதுன்னு தான் இருந்தேன். பட் வந்து டீ வந்து ஒரு காலத்து எந்திரிச்சுமே குடித்தா தான் ஒரு எனர்ஜெட்டிக்காக எனக்கு ஒரு ஃபீலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஒரு கப் வந்து டீ எடுத்துகிட்டு 2 தோசை வந்து சாப்பிட்டேன். ஸோ பாப்புட்டிக்கு பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு லஞ்ச் கொடுத்தா அவள் சாப்பிட மாட்டாள். ஸோ நம்ம நார்மலாக சாப்பிட்ற சாதம் இப்போ ஃபிஷ் குழம்புலாம் வச்சுன்னா 2 ட்ராப் விட்டு அவளுக்கு ஃபிஷ் குழம்புலாம் கொடுத்தா அந்தளவுக்கு ஹெல்த்தியாக இருக்காது. ஸோ ஃபிஷ் வந்து சாப்பிடுவாள். அதனால நான் என்ன பண்ணுவேன்னா டெய்லி வந்து ஒரு சாதம் தான் அவளுக்கு வந்து ரெடி பண்ணி கொடுப்பேன். அப்போ தான் அவள் கொஞ்சம் சாப்பிட்ட மாதிரி எனக்கும் ஃபீலாக இருக்கும். ஸோ கொஞ்சமாக சாப்பிட்டாலும் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருந்த மாதிரி எனக்கும் ஃபீலாக இருக்கும். ஸோ அதனால் வந்து இன்றைக்கி வந்து பால் சாதம் தான் ரெடி பண்ணேன். ஏன்னா சுத்தமாக வந்து இந்த பசும்பால் வந்து அவள் எடுக்கிறதே இல்லை. நான் மதர் ஃபீட் பண்ணுவேன். மற்றபடி அவளுக்கு வந்து பால் சுத்தமாக அதில் இருக்காது. பாலோட சத்தும் கிடைக்கணும் இல்லையா? நான் 2 வயசு ஆக போகுது. அதனால் இன்றைக்கி வந்து பால் சாதம் தான் ரெடி பண்ணேன். அது கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா இதே போல் பேஸ்ட்டாக ஆக்கி கொடுப்பேன். சாதத்தை லைட்டாக பல்ஸ் மோடில் விட்டு அடித்து எடுத்துப்பேன். அப்போ தான் அவளுக்கு வந்து சாப்பிட்றது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். தோசை பார்த்திங்கன்னா இதே போல் கொஞ்சம் ஊத்தாப்பு மாதிரி சுட்டு கொடுப்பேன். அப்போ தான் அவள் சாப்பிடுவாள். இப்போ ஒரு நாள் பால் சாதம் கொடுத்தா ஒரு நாள் வந்து கேரட் சாதம், பீட்ரூட் சாதம், இது மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு சாதம் வந்து ஒரு 2 ஸ்பூன் வந்து குக்கரில் போட்டு அவளுக்கு தனியாக எடுத்து வச்சுருப்பேன். கொஞ்சமாக சாப்பிட்டாலும் போதும், அதை வந்து ஹெல்த்தியாக சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி வந்து ஒரு சாதம் வந்து அவளுக்கு மடிக்காமல் வச்சு கொடுத்துப்பேன். கடலை, பீட்ரூட்டு, வெஜிடபிள் இல்லைனா பருப்பு இதே மாதிரி ஏதாவது தான் அவளுக்கு கணிஞ்சு கொடுப்பேன். அதில் வந்து மடிக்கவே மாட்டேன் சுத்தமாக. ஸோ அப்புக்கு வந்து ஒரு ஹேபிட் உண்டு. மாமி பார்த்திங்கன்னா காலத்திக்கு ராத்திரிக்கு வந்து டேப்லெட்ஸ் எடுத்துப்பாங்க. ஸோ அப்பு அவள் கையால் எடுத்து கொடுத்து 1 பை 1 கையில் கொடுப்பா. மாமி வந்து வாயில் போட்டுட்ருப்பாங்க. இது அவளுக்கு ஒரு ஹாப்பினஸ். ஸோ மார்னிங்கும் நைட்டும் கரெக்டாக அந்த கவர் சவுண்ட் கேட்டதும் ஓடி வந்துடுவாள். பாப்புட்டி பார்த்திங்கன்னா டே கார் விடுறதுக்கு முன்னாடி வீட்டில் வச்சு டிஃபன் சாப்பிட்டுட்டு அவளை கொண்டு விடுறதுக்கு 11:00 மேலே தான் கொண்டு விடுவோம். ஸோ வீட்டில் வந்து அவளே வந்து எடுத்து சாப்பிட்டுப்பா. நான் அள்ளி கொடுக்கணும் அப்படின்னு கிடையாது. ஒரு 1.25 வயசுலேருந்து அது அவள் ஹேபிட் அவளே படிச்சுட்டா. ஸோ சாப்பிடும்போது அவளுக்கு போட்டு கொடுத்துட்டா. அவள் அக்கா கூட சேர்ந்துருந்து அவளே வந்து சாப்பிடுவா. கொஞ்சம் வேஸ்ட் பண்ணுவா. இருந்துமே குட்டீஸ் பார்த்துக்கும் அவங்க கையால் அவங்க எடுத்து சாப்பிட்டா அவங்க வயிற்றுக்கு வந்து போதுமான அளவு எடுத்து சாப்பிட்ருவாங்க. ஸோ குழந்தைங்கள பொறுத்தவங்க சில குழந்தைங்க வந்து நல்லா சாப்பிட நல்லா வெயிட் கெயின் ஆகுவாங்க. சில குழந்தைங்க பார்த்திங்கன்னா அவங்களோட அம்மா அப்பா எந்த மாதிரி இருக்காங்களோ அந்த மாதிரி வந்து வெயிட் வந்து கெயின் ஆகும். எனக்கு பார்த்திங்கன்னா அம்முட்டியும் பாப்புட்டி 2மே லீனாக தான் இருப்பாங்க. நான் பார்த்திங்கன்னா பிஃபோர் மேரேஜ் ரொம்ப ஒல்லியாக தான் இருப்பேன். ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா ஸ்டில் இப்போ வரைக்கும் நல்லா லீனாக தான் இருப்பாங்க. ஸோ அந்த வெயிட்டுக்கும் நம்ம சாப்பாடுக்கும் சம்மந்தமே கிடையாது. சில குழந்தைங்க பார்த்திங்கன்னா நல்ல புஸ்குட்டி மாதிரி இருப்பாங்க. ஆனால் சாப்பாடு பார்த்திங்கன்னா ரொம்ப லிமிட்டாக தான் சாப்பிடுவாங்க. சிலவங்க பார்த்திங்கன்னா ஒல்லியாக இருப்பாங்க, நிறைய சாப்பிடுவாங்க. ஸோ அதனால் நம்ம உடம்புக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஸோ நம்ம கொடுக்குற ஃபுட்டை நம்ம ஹெல்த்தியாக கொடுத்தா போதும். அன்றைக்கி லஞ்ச் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாகவே பண்ணி முடிச்சிட்டோம். வேறு குழம்பு, உருளைக்கிழங்கு பொரியல், அப்புறம் அப்பளம், இது மட்டும் தான் அன்றைக்கி ரெடி பண்ணியிருந்தோம். வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கிளாஸில் இந்த மாதிரி மணி பிளான்ட் ஃபில் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆசை. ஸோ அதுக்காக பாட்டில் கலெக்ட் பண்ணியிருக்காங்க. ஆக்கர் கடை இருக்கு இல்லையா? ஸோ அங்கே போய் இந்த பாட்டில்ஸ்லாம் தனியாக வச்சுருக்காங்க. இதெல்லாம் பெயிண்ட் பண்ணதுக்காக வாங்குவாங்களாம். ஸோ ஒரு பாட்டில் 10 rupees, சில பாட்டில் 15 rupees கொடுத்து, சில பாட்டில் 5. இது ஒரு 6-7 பாட்டில் வாங்கிட்டு வந்திருந்தேன். எல்லா இலையுமே மேலே இருக்க லேபிள் எல்லாமே நல்லா ஊற போட்டு சுரண்டி எடுத்துகிட்டு பாட்டில் நல்லா வாஷ் பண்ணிக்கிட்டு மேலே பார்த்தீங்கன்னா சணல் வச்சு ஒரு டிசைனுக்காக கட்டினேன். ஏன்னா எல்லோரும் கட்டியிருக்காங்க, நம்மளும் கெட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கெட்டி அழகாக வந்து மணி பிளான் ஃபில் பண்ணி அங்கேயும் வச்சுட்டேன். ஸோ ரொம்ப நல்லா இருக்குது, பார்க்கவும் நல்லா இருக்குது, மைண்டுக்கும் நல்லா வந்து ப்ளசண்டாக ஒரு ஃபீலாக இருக்குது. ஸோ கம்மல் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச கம்மல். நான் ரெகுலராக வீட்டுக்கு வந்து யூஸ் பண்ணது இதை தான் நான் யூஸ் பண்ணியிருப்பேன். இது எனக்கு ஃபேஸ்க்கு வந்து ரொம்ப சூட் ஆகும். ஸோ சொரம் பார்த்திங்கன்னா கம்மல் வந்து சேஞ்ச் ஆகும்போது மிஸ் ஆகிடுச்சு. ஸோ இந்த கம்மலை கொடுத்து அப்படி நம்ம மாற்றினா வர இன்னொரு கம்மல் எடுக்கணும், எக்ஸ்ட்ரா நம்ம நிறைய ரூபாய் போட வேண்டியது இருக்கும். ஸோ அந்த கம்மலில் வந்து சொரம் மட்டும்தான் வந்து ஆசாரிட்ட கொடுக்க போயிருந்தோம். ஸோ சொரம் பார்த்திங்கன்னா நானும் ஒரு 500-800 அப்படி ஆகுமா இருக்கும்னு நினச்சேன். லாஸ்ட்டில் பார்த்தா 1700 rupees ஆச்சுது. அப்புறம் அது புதுசாக பலிஷன் பண்ணி கொடுப்பாங்க இல்லையா? ஸோ அதுக்கு வந்து 100 rupees, டோட்டலாக வந்து 1800 rupees ஆகிடுச்சு. பட் இது என்னோடய ஃபேவரட் கம்மல். ஸோ மிஸ் பண்ண தோணவே இல்லை. ஸோ அதனால் வந்து யூஸ் பண்ணிட்டேன். ரெகுலராக யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும், வீட்டுக்கு யூஸ் பண்ணால் நல்லா கம்ஃபர்டபுளாக.
அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா வீட்டில் விளக்கு வச்சுட்டு அப்போ அம்முட்டி வந்து டியூஷன் போயிட்டா. ஸோ இந்த மாதிரி தான் அன்றைக்கி எங்களுக்கு மார்னிங்லேருந்து ஈவினிங் வரை என்னோடய டே ரொட்டீன் போட்டுருந்தது. இப்போ விளக்கு வச்சுருந்தாலும் பாப்புட்டியை கூப்பிட்டு கிட்ட கொண்டு வச்சு சாமி கும்பிட்டு பழகி இப்போல்லாம் வந்து அவளே வந்து ஆர்வமாக வந்து நின்றுவா. ஸோ அதில் நான் என்ன பண்ணுவேன்னா டேக்கார் அவள் போயிட்டு வரதுக்கு முன்னாடி மார்னிங் எல்லாம் மார்னிங்கே வந்து விளக்கு வச்சு சாமி கும்பிடுவேன். ஸோ இன்றைக்கி வந்து ஈவினிங் டைம் ஆகிடுச்சுது. ஸோ அவன் என்னெல்லாம் பண்ணலான்னு நீங்கள் பாருங்கள். யாரு எப்படி கூப்பிடுவ? சரி சரி இருக்கு. அம்மா வந்து என்ன சொல்லாங்க? போட்டு சொல்லி மக்களே அக்காளுக்கு. என்ன அக்கால அடிக்க மாட்டேன்னு சொல்லிடு. அக்காக்கு கட்டி சும்மா ஒருத்தர் அப்போ அக்கா கட்டி சும்மா